الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. ونبي محذورة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم علمه الأذان فذكر فيه ترجيع، أخرجه مسلم، ولكن ذكر التكبير في أوله مرتين فقط، رواه خمسة فذكروه مربعا. وعن أبي جحيفة رضي الله عنه قال: رأيت بلالا يؤذن وأتتبع فاه هاهنا وهاهنا وإصبعاه في أذنيه، رواه أحمد الترمذي وصححه. அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அதானுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதானை எப்படி சொல்வது, அதனுடைய வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் திரும்பும் சொல்லக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பிலாலை அதான் கொடுக்கும் பொழுது பார்த்தேன். அவர் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய வாயை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய 2 விரல்களையும் 2 காதுகளில் வைத்த வண்ணமாக. இந்த ஹதீஸு முதல் ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், இரண்டாவது அஹ்மத் மற்றும் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸ். கணித்துக்குரிய முஸல்லின்களை நாம் தொடர்ச்சியாக தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களில் அதானை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று முந்தைய நாள் அதானுடைய வரலாறை பார்த்தோம். நேற்று அதானுடைய கலிமாக்களையும் வார்த்தைகளை பார்த்தோம் மற்றும் அதை எப்படி கூற வேண்டும் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம். முதல் ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மஹ்தூரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு அதான் எப்படி சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இந்த அதானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 15 வாக்கியங்கள், 15 சென்டென்ஸ்களை கற்றுத் தந்தார்கள். முதல் 4 அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு ஷஹாதத்தைன் 4 முறை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 2 முறை. அதற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். மற்றும் இகாமாவுடைய ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பிலாலுக்கு கட்டளிடப்பட்டது அதானை கொடுப்பது 2-2ஆக மற்றும் இகாமாவை ஒற்றைப்படையாக கொடுக்குமாறு கூறினார்கள், கதுகாமத்தி ஸலாத் என்ற இந்த வார்த்தையை தவிர. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, அதான் என்பது 2-2ஆன வார்த்தை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சில வார்த்தைகள் 4 முறை, சில வார்த்தைகள் 2 முறையாக இருக்கின்றது. ஆனால் இகாமத் என்பது எல்லா விஷயத்திலும், எல்லா வார்த்தைகளும் 1 முறை நாம் கூறுவோம், கதுகாமத்தி ஸலாத்தை தவிர. கதுகாமத்தி ஸலாத்தை 2 முறை நாம் கூறுவது இது புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. ஆக அதானுடைய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது 15ஆகவும், இகாமத்துடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது 11 வார்த்தைகளாக இருக்கின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கும் மற்றும் அபூ மஹ்தூரா என்ற சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடங்கள். அதே போல 3வது ஹதீஸை பார்த்தோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதானை கொடுக்கும் பொழுது ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய முகத்தை வலது பக்கமும்
இடது பக்கமும் திருப்பினார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் மற்றும் திர்மிஸில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய பாடங்களை பார்க்கும் பொழுது, முதல் விஷயம், ஒரு முஅத்தின் தன்னுடைய காதுக்குள் விரல்களை வைத்தார் என்றால் அவர் அதான் கொடுப்பதற்காக இலகுவாக ஆகும். ஏனென்றால் எப்பொழுது ஒரு மனிதன் மற்ற சப்தங்களை எல்லாம் மறைத்துவிட்டு அவர் முழுமையாக கவனத்துடன் அவர் கூறும் பொழுது அவருடைய சத்தம் உறக்கமாகவும் இருக்கும். அதே போல் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சரியான முறையில் உச்சரிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். இதற்காக தான் அங்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை செய்தார்கள். இங்கு இரண்டாவது விஷயம், மைக்கை பயன்படுத்துவது என்பது வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, அல்லாஹு தஆலா நமக்கு மைக்கை என்ற ஒரு கருவியை கொடுத்தான். நாம் பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்து நாம் வெளிப்புறத்தில் இந்த சப்தத்தை அதானை நாம் கேட்க வைக்கின்றோம். இது ஒரு கருவி அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தான். இதை பயன்படுத்துவது என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட விஷயம். ஏனென்றால் அதானுடைய நோக்கமே என்ன? எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ மக்களுக்கு, முஸ்லிம்கள் அதை அறிந்து அதை கேட்டு தொழுகைக்கு வருவதுதான். மூன்றாவது விஷயம், இந்த ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது வலது புறமும் இடது புறமும் திரும்புகின்றது. இதில் பார்க்கும் பொழுது உலமாக்கள் 2-3 விஷயங்களை இங்கு கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் முஅத்தின் ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா என்று வலது புறம் மற்றும் இடது புறத்தை திரும்பலாம். ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா, அதே போல ஹையால ஸலா ஹையாலல் ஃபலா, அல்லது 2 முறை வலது புறத்தில் 2 முறை இடது புறத்தில். ஹையால ஸலா என்று சொல்லும் பொழுது வலது புறத்தில் திரும்புவதும், ஹையாலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது இடது புறத்தில் திரும்புவதும் இது உலமாக்கள் அனுமதித்திருக்கின்றனர். ஏனென்றால் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை செய்தார்கள். எதற்காக செய்தார்கள்? அந்த காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்திலும் அதற்கு பின்னால் இருந்த காலத்தில் பார்க்கும் பொழுது சப்தத்தை வலது புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வரை செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முகத்தை திருப்பினார்கள். உடலை திருப்பவில்லை, முகத்தை. மற்ற ஹதீஸில் வருகின்றது கழுத்தை திருப்பினார்கள் என்று. அதே போல இடது புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு இந்த அதான் சென்றடைய வேண்டும் என்று அவர் இடது புறத்தை அவர் திருப்பினார்கள். இங்கு நாம் இதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில், நம்முடைய இந்த காலத்தில் என்ன இது செய்ய வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது, இப்படி செய்வது என்பது சுன்னாவா என்றால், ஒரு அடிப்படையான இந்த விஷயத்தில் நாம இதை செய்வது என்று சுன்னா கிடையாது. சுன்னா எது? இந்த விஷயத்தில் சப்தத்தை மக்களிடம் செலுத்த வேண்டும். நாம் அதை எவ்வளவு முடியுமோ அந்த விஷயத்தை நாம மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்றுதான். இப்பொழுது நாம் மைக் முன்னால் இருந்து வலது புறமும் இடது புறமும் திரும்புவோம் என்றால் சப்தம் குறைந்துவிடும். இருக்கா இல்லையா? சப்தம் குறையக்கூடிய. அப்போ அங்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எதற்காக செய்தார்கள் என்றால் சப்தத்தை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். அப்போ சுன்னா என்பது மக்கள் சப்தத்தை, இந்த அதானுடைய முழக்கத்தை கேட்க வேண்டும் என்றுதான் சுன்னா. அதற்கு பயன்படுத்தியதுதான் வலது புறமும் இடது புறமும். ஆக இப்படி செய்வது என்பது அது அடிப்படையான ஒரு சுன்னா கிடையாது. அதனால் என்ன ஒரு பலன் வருகின்றதோ அது சுன்னாவாக இருக்கின்றது. அப்போ இந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மினாராவில் இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலுக்கு மேலே 4 புறத்திலும் நாம மைக்கை வைக்கின்றோம், ஸ்பீக்கரை நாம வைக்கின்றோம். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது நாம் மைக்குடைய முன்னால் இருந்த நிலையிலே நாம் இந்த வார்த்தையை சொல்லலாம். இதை நாம திரும்பினோம், வலதுபுறம் திரும்பினோம் அல்லது இடதுபுறம் திரும்பினோம் என்றால் இதனால் சப்தம் குறையும். அப்போ சுன்னா என்பது சப்தம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதனால இது நாம் இந்த மைக்கில் நாம் இந்த மைக்கில் செய்வது என்பது இதனால் அந்த சப்தம் குறையும். ஆக இந்த விஷயம் செய்வது என்பது சுன்னா கிடையாது. திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த சுன்னா, இதற்கு சுன்னா தாத்தியா என்று சொல்லணும். அந்த விஷயம் செய்வது சுன்னாவா அல்ல அந்த விஷயத்தில் பலன் என்ன பலன் வருகின்றதோ அது அடைவது சுன்னாவா என்று பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தில்
அந்த பலன் அடைவது, அதனுடைய ஃபாயிதா சென்று அடைவது ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்தில் மைக்கில் நம்ம திரும்பினோம் என்றால் அது குறையும். அந்த அடிப்படையில் மைக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நம்முடைய அந்த சுன்னா என்பது மக்களுக்கு இந்த வார்த்தை, இந்த சப்தம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்ய வேண்டும். சில பள்ளி இப்படிப்பட்ட மைக்கு இருக்குமே, ஆனால் அங்கு செய்வது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அது தனியான ஒரு சுன்னத்தாக இருக்காது என்று ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விஷயத்தில் விளக்குகின்றார்கள். கடைசியாக இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம், காதில் பொதுவாக வைப்பது என்பது, விரல்களை வைப்பது என்பது எதற்காக? தன்னுடைய நம்மை நாம் கண்ட்ரோல் செய்து கொள்வதற்காக. ஏனென்றால் காதில் வைக்காமல் நாம தனியாக அதானை கொடுக்கும் பொழுது அது நம்முடைய திசை திருப்போதோ அல்லது சப்தங்கள், மற்ற சப்தங்கள் வருவதனால நம்முடைய சப்தம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால தான் பொதுவாக வைக்கின்றார்கள். இது இந்த காலத்தில் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் மைக்ரோஃபோன் மூலமாக, மைக் மூலமாக இந்த விஷயம் எல்லாம் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆக ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதனுடைய பலனை மக்களுக்கு ஏற்படுத்துவதுதான் சுன்னாவாக இருக்கின்றது என்று. ஆக கண்ணியத்துக்குரிய இந்த அதானுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்தோம். நாளை இன்ஷா அல்லாஹ் ஈது மற்றும் ஈது தொழுகைக்கு அதானும் இகாமத்து தேவையா, அல்லது நாம் பயணத்தில் செல்லும் பொழுது 2 தொழுகையை சேர்த்து தொழுகின்றோம், அங்கு 2 ஆதானும் 2 இகாமத்தும் தேவையா இல்லையா என்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து இதை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.